ஜிஎஸ்டி கிடையாது. நிஜமா? கண்டிப்பா கிடையாது. சத்தியமா? சத்தியமா மேடம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல வந்துடலாம். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நான் வந்தேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்ல வந்துடலாம். 60 ஏக்கர் ப்ராஜெக்ட். 60 ஏக்கர் ப்ராஜெக்ட். சைட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, அவென்யூ ட்ரீஸ், உங்களுக்கு ஃபுல்லா இபிஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே, சோலார் கிடையாது, இபி லைனே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 வீடு தான் சொன்னீங்க, பட் கவுண்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு மேல வரும் போல இருக்கு. பக்கத்துல பார்த்தா ரூபி பில்டிங் இங்க இருந்து வேற தெரியுது. 35 ஃபீட்லயே தாராளமா வந்துரும் மேடம். கிரவுண்ட் வாட்டர் ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு. அபார்ட்மெண்ட் கொடுக்குற காசு நம்ம இங்க சொந்தமாவும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் நீங்க சென்னையில இருக்கிற 4 பெரிய ரோடுமே கனெக்ட் பண்ணலாம். அதனால 2 கிரவுண்ட் தான் இருக்கு, ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னா எங்களால வாங்க முடியாது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. சார், டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் ஓட டாக்குமெண்ட் நம்மட்ட இருக்கு. இப்போ நாம நிக்கிற இந்த சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர் ரேடியன்ஸ்க்குள்ள 8 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. 8 சிபிஎஸ்இ ஸ்கூலா? அப்படின்னா ஸ்ரீநிகேதன், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், நடேசன் வித்யாலயா, நாராயணா இ டெக்னோ, டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பெர்ரி காலேஜ் இருக்கு, அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் சொல்லி 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க இங்க இருக்கிற எந்த வீட்ல வேணாலும் வந்து தண்ணி செக் பண்ணி பாருங்க. இங்க தண்ணி தேங்குமான்னு கேளுங்க. இந்த அட்வொகேட் கிட்ட வேணாலும் போங்க. உங்களுக்கு லீகல் சரியில்லைன்னா 100% வித்தின் 1 டேல உங்க பணம் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க. லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து நம்ம லோன் பண்ணி தரீங்க. இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா நாளைக்கு காலையில பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்துல எல்லாம் நாங்க விசாரிச்சதுல 7000, 6000, 65 சொன்னாங்க. ரேட் ரிவீல் பண்ணுவீங்களா? அதை விட கம்மியா எங்களுக்கு கொடுப்பீங்களா? வெல்கம் டு திஸ் சேனல். நீங்க ரியல் எஸ்டேட்காக பாக்குறீங்க, இடம் வாங்க போறீங்க, கோயம்பேடுல விட்டத கிளாம்பாக்கத்துல பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்ன டீடைல்ஸ் எல்லாமே சார் நம்மளுக்கு சொல்வார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வேலன் நகர் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மேடம். சோ உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய கிளையன்ட்ஸ் வந்திருந்தாங்க. தேங்க்யூ. நாங்களும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தோம். தேங்க்யூ சோ மச். அங்க வாங்குனவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இங்க யார் யார் வாங்க போறீங்களோ அவங்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார், இத பத்தி சொல்லுங்க சார். சோ இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா JJS ஸ்ரீவாரி நிலையம், எஸ்வி நிலையம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க லொக்கேட்டட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிவாக்கத்துக்கு நியர்பைல இருக்கு. ஸோ இது வெஸ்ட் தாம்பரம் சேர்ந்தது உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இங்க டிரைவ் பண்ணி வந்துடலாம். நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல நீங்க இங்க ரீச் ஆயிடலாம் நீங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு 23 ஏக்கர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் மோர் தென் 100 ஹவுசஸ் வந்துருச்சு. அதாவது இப்போ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சொல்றீங்க ஃபேஸ் 1. ஆமா. ஓகே, இப்போ அந்த பக்கம் நான் உங்களுக்கு காட்டுற மாண்டேஜ்ல அவ்வளோ வீடுகள் இருக்கு. இன்னும் நிறைய வீடுகள்லாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இருக்கு. இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சுங்க சார். நீங்க இப்போ இது நியூ சைட்னு என்ன கூப்பிட்டீங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20 வீடு கிட்ட இருக்கு. ஆமா மேடம். இது ஆக்சுவலா வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம லான்ச் பண்ணது இது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ணி அடுத்த உடனே வீடுங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபியூ பிளாட்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம அதுவும் இப்ப அடுத்த எக்ஸ்டென்ஷனும் இப்ப போட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஃபேஸ் 3 நம்ம போடுறோமா? ஓகே, ஃபேஸ் 2ல கொஞ்சமும் ஃபேஸ் 3 ஓட கண்டினியூஷனும் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறதெல்லாம் உள்ள போய் பார்க்கலாமா சார்? ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். இதுதான் ஃபேஸ் 1 இல்லைங்க சார்? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடு இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 வீடு தான் சொன்னீங்க, பட் கவுண்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு மேல வரும் போல இருக்கு. பக்கத்துல பார்த்தா ரூபி பில்டிங் இங்க இருந்து வேற தெரியுது. கடைசியா என்ன வரையும் 100 மேடம். அதோட அதிகமா மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுல ரெசிடென்ஷியல் ஏரியா, அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ எங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியானாலும் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃபார் அவேலியோ, காலேஜ் ஃபார் அவேலோ இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க நியர்பைல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுங்களா, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம். இப்ப நாம நிக்கிற இந்த சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர் ரேடியன்ஸ்க்குள்ள 8 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. 8 சிபிஎஸ்இ ஸ்கூலா? ஆமா. சூப்பர். என்னென்ன ஸ்கூல்னு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடேசன் வித்யாலயா, அதுக்கப்புறம் நாராயணா இ டெக்னோ, அதுக்கப்புறம் பட்டிங் மைன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுக்கப்புறம் வேல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யா, சோ அதுக்கப்புறம் கிரசன்ட். எல்லாமே பெரிய 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 இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்ற மாதிரி தான். ஆல்வின்லாம் செம்ம சூப்பரான இன்டர்நேஷனல் ஸ்கூல். சிபிஎஸ்இ ஸ்கூல் 8 ஸ்கூல் இங்க இருக்குனால தாராளமா நம்ம இங்க வெக்கேட் பண்ணிட்டு கம்முன்னு வந்துடலாங்க. காலேஜஸ் பாத்தீங்கன்னா 6 காலேஜஸ் இருக்கு. 6 காலேஜஸ். ஓகே, என்னென்ன காலேஜ்ங்க சார்? சோ இதுல பாத்தீங்கன்னா டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பெர்ரி காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானிஷ் அஹமது காலேஜ் இருக்கு, ராசி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் கிரசன்ட் காலேஜ் இருக்கு. சோ அதுக்கப்புறம்
பாத்தீங்கன்னா தாம்பரத்துலயும் நம்ம எடுத்துக்கலாம். இது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் உங்களுக்கு. சோ தாண்டிய போயிருச்சு உங்களுக்கு. அதாவது இது 6ன்னு சொன்னாரு. 8 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, 8 காலேஜஸ் இருக்கு. சார் ஹாஸ்பிடல்ஸ் எங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க சார். இங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு மேடம் உங்களுக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் சொல்லி 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்புறம் சாய் ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். நான் சொன்ன இது மூணுமே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எது வந்தாலும் பெரிய பிரச்சனை வந்து பாத்துக்கலாம். பை காட்ஸ் கிரேஸ் யாருக்கும் எது வரக்கூடாது, நல்லா இருக்கணும். ஓகேங்க சார். ரோட் ஃபெசிலிட்டிஸ் சொல்லிடுங்க சார். நம்மளுக்கு என்னென்ன ஃபீட்ல போட்டுருக்கீங்க ரோட்ஸ், அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிக்கிற இந்த சைட்டே பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் ஹைவேக்கு நடுவுல இருக்கிற சைட்டுங்க. கனெக்டிவிட்டி ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 6 லேன் ரோடு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 4 லேன் ரோடு. 2 ஸ்டேட் ஹைவேக்கு நடுவுல 2 ஸ்டேட் ஹைவேக்கு நடுவுல 2 ஸ்டேட் ஹைவேவும் உங்களுக்கு லிங்க் பண்ற ரோடு 50 ஃபீட் ரோடு வரும். 50 ஃபீட் ரோடு வரும். சரி, இன் கேஸ் அதை இன்னும் நான் 8 வழி சாலை ஆக்குறேன், டெவலப் பண்றேன்னா நம்ம சைட் அடி வாங்குமா இல்ல நம்ம கொஞ்சம் கரெக்டா இருக்கா? இது உள்ள பண்ணவே மாட்டாங்க. பண்ண வர வாய்ப்பு இல்ல. இது வந்து ஆல்ரெடி அப்ரூவ்ட் வாங்கி ரெசிடென்ஷியலா மாறிடுச்சு உங்களுக்கு. இதுக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சந்திரசேகரன் சார், நீங்க எல்லா வீடியோலயும் இத கேட்க சொன்னீங்க. இன் கேஸ் ஸ்டேட் ஹைவே இருந்தா இத கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நான் இத கேட்டு சொல்லிட்டேன். இது மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் இது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சோ ஓகே, 2 ஸ்டேட் ஹைவேக்கும் நடுவுல நம்ம இது இருக்கு. ஆனா அடிபடாத மாதிரி, அடி வாங்காத மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் வேற என்னென்ன கனெக்டிவிட்டிங்க சார் இருக்கு? தாம்பரம், வண்டலூர், மன்னிவாக்கம், கிளாம்பாக்கம், அதெல்லாம் சொல்லுங்க. சோ இந்த இடத்த எடுத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஓகே. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நான் வந்தேன். 7 மினிட்ஸ்ல வந்துட்டேன். கரெக்டா ஷார்ப்பா கொஞ்சம் நடுவுல டிராபிக் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். 7 மினிட்ஸ்ல வந்துட்டோம். சோ அதுக்கப்புறம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்ல வந்துடலாம் நீங்க. ஓகே. சோ எல்லாமே நியர்பைல இருக்கிற ஏரியா தான். ஓகே. கோயம்பேடு மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அதுவும் நல்ல ஒரு கிரீனரியா இருக்கக்கூடிய, பொல்யூஷன் இல்லாத, ஆனா அட் த சேம் டைம் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு பிளேஸ். மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. சுத்தி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க மேடம், இன்னும் கனெக்டிவிட்டியே சொல்லல. ஓ, இன்னும் அதுவே முடியலையா? ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாம்பரம் அந்த சரௌண்டிங்ல இருந்து வரலாம் நான் சொல்லியிருந்தேன். ஒன் ஆஃப் த ரூட். இன்னொன்னு இது ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல இருந்தும் உள்ள வரலாம். இந்த சைடு ஒரகடம் அந்த சைடுல இருந்தும் உள்ள வரலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் வரலாம். சோ இங்க இருந்து 4 பக்கத்துல இருந்தும் இங்க வரலாம். சோ அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு டெவலப்மெண்ட் பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல இவ்வளவு ரெசிடென்ஷியல் இருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, சுத்தி அபார்ட்மெண்ட் ஹை ரைஸ் பில்டிங் தான் இருக்கு உங்களுக்கு. அது என்னதுங்க சார்? சோ அது ரூபியோடி லேண்ட்மார்க்னு சொல்லிட்டு 15 ஃப்ளோர் பில்டிங். இதுல காசா கிராண்டே இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க, ஆரியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். சோ அதுக்கு பக்கத்துலயே ரூபியோ இன்னொரு ப்ராஜெக்ட். இது எல்லாமே 15-16 ஃப்ளோர்ஸ் உள்ள பெரிய பெரிய டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு ரூபி எல்லாம் செலக்ட் பண்றாங்கனாலே அது நல்லா ஃபாஸ்டா டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அங்க அபார்ட்மெண்ட் கொடுக்குற காசு நம்ம இங்க சொந்தமாவும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாம். நிஜமா நம்பி பாருங்க, செக் பண்ணியும் நீங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த 15 ஃப்ளோர்ஸ் வந்து ஏன் இவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுல வாங்குற அப்படின்னா, சோ இந்த இடத்துல இப்படி பரவலா இருக்கிற இடத்துல லேண்ட் கிடைக்கல. லேண்ட் டிமாண்ட் இருந்தா மட்டும் தான் அபார்ட்மெண்ட் வாங்குவாங்க எல்லாருமே. ஹை ரைஸ் பில்டிங் போறது காரணம் என்னன்னா, அந்த ஏரியாவுல லேண்டுக்கு டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் ஹை ரைஸ் இப்படி போக முடியாம இப்படி போவாங்க. கரெக்ட் கரெக்ட். சோ சுத்தி அந்த மாதிரி இருக்கிற ஏரியா தான் இது. சோ இருக்கிற ஏரியாவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா 60 ஏக்கர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் தான்றதுனால சோ உங்களுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த ஃபேஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். தேங்க் யூ சோ மச். அதாவது நம்ம குருவி கூடு மாதிரி இப்படியே வாழ்ந்து பழகுனவங்களுக்கு நல்ல விசாலமா விஸ்தாரமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துருங்க. நல்ல தண்ணி வளமும் சூப்பரா இருக்கு சார். கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல எவ்வளவு சார் வருது? 35 ஃபீட்லயே தாராளமா வந்துரும் மேடம். கிரவுண்ட் வாட்டர் ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு. உப்பு சால்ட் வாட்டரோ இல்ல தோற்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்கிற எந்த வீட்ல வேணா தண்ணி வாங்கி குடிச்சு எங்க சொல்லி வைக்க மாட்டீங்கல்ல, நாங்களா எந்த வீட்ல வேணாலும் செக் பண்ணிக்கலாம். எந்த கஸ்டமருக்கு இன்னைக்கு நாங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாது மேடம். இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, இப்ப நிறைய சைட் பார்க்க போனோம்னா லேண்ட் காலியா இருக்கும், அதுக்கப்புறம் தான் வீடு கட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு சுத்தி வீடுங்க இருக்கு, அதுக்கு நடுவுல தான் நாங்க லேஅவுட்டே போட்டோம். ஓகே, இந்த லேஅவுட் குள்ளவே ஒரு 20 வீடு இருக்குங்க. அந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி குட் வைப்ஸ்னு போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இங்க இருக்கிற எந்த வீட்ல வேணாலும் வந்து தண்ணி செக் பண்ணி பாருங்க. இங்க தண்ணி தேங்குமான்னு கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ, எனக்கு கூட வராத டவுட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் வருது, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கூட நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நாங்க ஓப்பனா ஃப்ரீ டு ஓப்பனா இருக்கும். சரி, இப்ப சொல்லுங்க, டெவலப்மெண்ட்லாம் சொல்லுங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இப்ப ரயில்வே கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும் உங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கும், எல்லாமே நியர்பைல இருக்கு மேடம். எல்லாமே 15-20 மினிட்ஸ் இல்ல ½ hour டைம்ல நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ NH4 பெங்களூர் ஹைவேவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா GST கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்க இருந்து வண்டலூர் டு கிளம்பாக்கம் ரோடு புடிச்சீங்கன்னா OMR கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்க இருந்து கோவளம் ECRயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் நீங்க சென்னையில இருக்கிற 4 பெரிய ரோடுமே கனெக்ட் பண்ண முடியும். ECR, OMR, GST and NH4 பெங்களூர் ஹைவே இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு 400 feet அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் இருக்கு உங்களுக்கு. சோ மதுரவயல் பைபாஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இவ்வளவு டெவலப்மெண்ட் ஒரு சேர இருக்கிற இடம் இந்த ப்ராஜெக்ட் தான் மேடம். ஓ சூப்பர். அப்பனா பக்கத்துல எல்லாம் நாங்க விசாரிச்சதுல 7000, 6000, 65 ன்னு சொன்னாங்க. நம்ம சேனல் ஃபேமிலிஸ்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், லோன் ப்ராசஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரேட்
ரிவீல் பண்ணுவீங்களா? அதை விட கம்மியா எங்களுக்கு கொடுப்பீங்களா? தாராளமா மேடம். இப்ப இதே ஏரியாவுல நீங்க சைட்டுக்குள்ள வாங்க, நானே கூட்டிட்டு போய் ஒரு 2-3 சைட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்ன பிரைஸ் இங்க போயிட்டு இருக்குன்ட்டு. ஒருத்தங்க 6,700 rupeesக்கு per square feet ரேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க 6,000 பெரிய ப்ராஜெக்ட் அவங்க பேர் சொல்ல வரும்ல, அவங்க 6,000 rupees பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா நீங்க செக் பண்ணின்னு வரணும். கண்டிப்பா. இல்ல இங்க வந்து கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் தாராளமா. சோ இன்னைக்கு நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இன்னைக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நீங்க பிரைஸ் வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பர்ஸை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அப்பயும் பார்த்துட்டு எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க, அன்னைக்கு அந்த ரேட்டு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால நம்ம பிரைஸ் இதுல ரிவீல் பண்ண வேணாம். நீங்க என்கொயரி கால் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், என்ன பிரைஸ், எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம். ஓகே சார், இப்போ ரேட் 5 and above 6 and above சத்தியமா அந்த ரேஞ்சுக்கு போகாது தானே? ஏன்னா எனக்கு வந்து இவ்வளவுதான் பட்ஜெட்குள்ள 5 குள்ள 4 குள்ள அப்படின்னு நான் நினைச்சிருப்போம். அதுக்குள்ள தானே நம்மளுக்கு கிடைக்கும். தாராளமா அதுக்குள்ளதான் கிடைக்கும். ஆனா நீங்க வாங்கி அடுத்த 3 months to 6 months குள்ள நீங்க சொன்ன அதை விட தாண்டி போகும். ஓகே, அது தாராளமா போகும். ஏன்னா இந்த ஏரியா, இந்த எம்யூனிட்டிஸ் ஃபாஸ்டா டெவலப் ஆகிற இடத்த பொறுத்து 8 CBSE ஸ்கூல், 8 காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா இது டெவலப் ஆகாம இருக்குமா? அதுவும் 2 பக்கம் ஸ்டேட் ஹைவே இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லணுமாங்க? நீங்களே வந்து பாருங்க. ஸ்கூலு, காலேஜ், கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. இன்னர் அம்யூனிட்டிஸ் கேட்டுருவோமா? என்னென்ன சார் இருக்கு சொல்லுங்க சார். இந்த சைட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 40 feet ரோடு, 33 feet ரோடு, அவென்யூ ட்ரீஸ், உங்களுக்கு இபி இன்னைக்கு இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி ஃபுல்லா இபிஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே, சோலார் கிடையாது, இபி லைனே வாங்கியிருக்காங்க. ஓகே, சோ இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான் மேடம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா நாளைக்கு காலையில பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இன் கேஸ் நான் ஃபாரின்ல இருக்கேன், எங்க அப்பா அம்மா தான் இங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் வீடு கட்டுறேன், இல்ல நான் வந்து தங்கறதுக்காக வீடு கட்டுறேன், நீங்க கட்டி கொடுங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா தாராளமா மேடம். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பண்றோம், சப்போர்ட் பண்றோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நாங்களே பண்ணி தரோம். நம்பி தரலாமா? ஏன்னா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் நம்பி நாங்க சைன் பண்ணி இந்த மெட்டீரியல் போடுவீங்கன்னு சொல்வீங்க, நாங்க வந்து பார்க்க மாட்டோம், பெயிண்ட் அடிச்சு தான் வச்சிருப்பீங்க, உள்ள அதெல்லாம் இருக்குமா? உண்மையிலே அதை தான் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் மேடம். பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்னைக்கு நாங்க வித்துட்டு இருக்கிற இந்த லேண்டுக்குள்ள 100 வீடுங்க இருக்கு அப்படின்னும் போது இன்னைக்கு கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட் வர்த்தியா இருந்தா மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியும். ஓ, நீங்க தான் அத்தனையும் கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்ல கஸ்டமரே தான் வீடு கட்டி இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமோ இல்ல வேற எந்த மாதிரி எந்த ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு எங்களால உள்ளே பிசினஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நாங்க என் கஸ்டமர் வீடு கட்டி குடியிருக்கிற இடத்துல நான் இன்னைக்கு லேஅவுட் போட்டு இன்னைக்கு நான் பிசினஸ் அடுத்த ஃபேஸ் போடுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கும். அதனால நீங்க 100% நம்பலாம். ஒரு வேலிட் பாயிண்ட்ங்க. இப்போ அந்த இடத்துல ஃபேஸ் 1ல சேல்ஸ் பண்ணிட்டு சரியா இவங்க கொடுக்கலன்னு வெச்சுங்களேன் சர்வீஸ், இந்த இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணா அவங்களே வந்து நம்மள திட்டிட்டு போடுவாங்க, வா போடா இதெல்லாம் நல்லா இல்ல போங்கடா வேலைய பார்த்துட்டு. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. நிஜமா ஒத்துக்கலாம். விசாரிச்சனால என்ன சொல்வாங்க, ஐயோ அவங்கட்ட வாங்காதீங்கன்னு சொல்வாங்க. நாங்க பிசினஸே பண்ண முடியாது. இன்னைக்கு எங்க கஸ்டமர் எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடா பிரீமியரை நம்பி வாங்கலாம், நீங்க எந்த வேணாலும் பண்ணலாம், சர்வீஸ் நல்லா இருக்கும், பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும், வீடுங்க உடனே வந்துரும்ன்றத இன்னைக்கு கிளையண்டே சொல்லுவாங்க. சரி, எங்க எல்லாம் மறந்துருங்க, நீங்களே வாங்க, நீங்களே விசாரிங்க, அப்புறம் நீங்களே எங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க? இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 years ஓட டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கு. ஆமா. ஓகே, இது எங்க வக்கீல் கிட்ட செக் பண்ணிக்கலாம்ல? உங்க வக்கீல் கிட்ட தான் செக் பண்ணனும் அவசியம் இல்ல. எந்த அட்வொகேட் கிட்ட வேணாலும் போங்க, உங்களுக்கு லீகல் சரியில்லைனா 100% within 1 dayல உங்க பணம் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு இது புடிப்பேன் அது புடிப்பேன் அதெல்லாம் கிடையாது இல்ல? ஒண்ணுமே கிடையாது. அதாவது நாட் ஒன்லி லீகல்ன்றது, உங்களுக்கு சப்போஸ் இன் கேஸ் நீங்க புக்கிங் பண்றீங்க, வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால நீங்க இதா வரீங்கன்னா கூட ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, 100% ரீஃபண்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு சம் டைம்ஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம 30 days அப்படின்றது ஒரு டைம் வச்சிருக்கோம். 30 daysக்கு அப்புறம் நீங்க என்ன அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணீங்களோ அது 100% ரீஃபண்ட் ஆயிடும். எந்த அமௌண்ட் டிடக்ட் பண்ண மாட்டோம். சூப்பருங்க சார். இப்போ இந்த லேண்ட் காஸ்ட் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பிளஸ் டாக்குமெண்டேஷன் காஸ்ட் தவிர்த்து வேற என்னென்ன காஸ்ட் நீங்க ஆட் பண்ணுவீங்க இதுல? அவ்வளவுதான் மேடம், மொத்தமே அவ்வளவுதான். ஜிஎஸ்டி கிடையாது மேடம். நிஜமா? கண்டிப்பா கிடையாது. சத்தியமா மேடம். ஏங்க ஜிஎஸ்டியே வந்து 18% போட்டு அதுவே 1.5 லட்சம் 2.5 லட்சம் வாங்கிடுறாங்க 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே. இது என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சோ நீங்க வேற எங்கனா போறீங்கனாலும் இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க சார். நிஜமா இல்லைங்க சார்? இந்த ஒரு விஷயத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க சார். லேண்ட் லோனுக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது தானே? லேண்ட் லோன் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து நம்ம லோன் பண்ணி தரீங்க. எந்தெந்த பேங்க்லங்க சார்? இல்ல எங்க பர்சனல் கூட போயிடலாமா? போலாம். உங்களுக்கு இங்கே மேஜரா நாங்களே பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 பேங்க்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. சோ அதனால மேஜரா நீங்க எந்த பேங்க்னாலும் எங்கள்கிட்ட இருக்கும், டைப்ல தான் இருக்கும். எந்த பேங்க் வேணாலும் பண்ணிக்கலாம். HDFCன்றது வந்து இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு 3 to 4 daysல உங்களுக்கு லோன் APF வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே, இன் கேஸ் வேண்டாம் நீங்க சொல்றதெல்லாம் வாங்க மாட்டேன், நான் தான் வாங்கிக்குவேனா வாங்கிக்கலாமா? தாராளமா நான் டாக்குமெண்ட் கொடுத்துறேன், நீங்க எடுத்துட்டு போய் உங்க பேங்கர்ட்ட நீங்க கொடுத்து கூட நீங்க அதுக்கான லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்ப சொல்ல மாட்டீங்கல்ல இந்த ஒரு லேண்டுக்காக நாங்க திரும்ப OCR அனுப்ப மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்ல மேடம், உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இப்ப சில பேர் பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களை பொறுத்தவரையும் சில பேர் வந்தாங்கன்னா ஒரு 10 days 20 days இல்ல ஃபாரின் போறாங்க, இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னு கேக்குறாங்க. சோ நாங்க லோன் சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், பண்ணிடுறாங்க. சில பேர் அது ப்ராப்ளம் இல்லைன்னா 1 மந்த்துக்குள்ள எங்களுக்கு டைம் பீரியட் இருக்கு மேடம். நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா 1 மந்த்ல இருந்து 1.5 மந்த்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க எந்த பேங்க் போனாலும் சரி நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். தாராளமா நீங்க வாங்கி அந்த 45 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நன்றி நன்றி, இவ்வளவு ஓப்பனா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சையத் சார், ரேட் தான் ரிவீல் பண்ண மாட்டேன்ட்டீங்க, ஃபோன் பண்ணி கேட்க சொல்லிட்டீங்க. எங்களுக்கு வந்து ஒரு காம்போவா ஒரு இடத்தோட ஒரு வீடு இத்தனை லட்சத்துல கிடைக்கும்னா சொல்லுங்களா, அதையா சொல்லுங்களேன். தாராளமா மேடம், இந்த இடத்துல லேண்ட் வாங்கி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனோட 40 லட்சம் ரூபாயில தாராளமா கிடைக்கும், வீடு கிடைச்சிடும். இடத்தோட சொந்த வீடு, கீழே பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் 40 லட்சத்துல கிடைச்சிடும். கண்டிப்பா மேடம். ஓகே, இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இவங்க போட்டது இந்த ஏரியால மட்டும் இல்லைங்க சார்? ஆமா, இது இந்த தாம்பரம் சரௌண்டிங்ல மட்டுமே நம்ம இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது எல்லாமே பாருங்க ஏக்கர் கணக்குல தான் இருக்கும் நமக்கு. எல்லாமே 26, 22, 20, 15 அப்படிதான் எல்லாமே பெருசு பெருசு ஏக்கர் தான் இருக்கு. இதுல நீங்க 6 ஏக்கர் 7 ஏக்கர்ஸ்ன்றத கூட அடுத்தடுத்த ஃபேஸ் அது ஆக்சுவலா ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அந்த மாதிரி. சார் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா என்னால 2 கிரவுண்ட் தான் இருக்கு, 1 கிரவுண்ட் தான் இருக்கு, 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னா எங்களால வாங்க முடியாது. எங்களுக்கு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா தான் வாங்குவோம். அந்த மாதிரி இருக்கா? தாராளமா மேடம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 600ல இருந்து இருக்கா? 600 இருக்கு, 800 இருக்கு, 1000 இருக்கு, 1200 இருக்கு, 2400 இருக்கு, 1800 இருக்கு. நீங்க கேக்குற எல்லா சைஸஸ்லயுமே ப்ளாட் அவேலபிள். ஓகே, என்னென்ன ஃபேஸஸ் சார்? எல்லா ஃபேஸிங்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கா? ஒரு சிலர் வந்து எனக்கு வெஸ்ட் தான் வேணும், ஒரு சிலர் கிழக்கு தான் வேணும்னு கேட்பாங்க. எல்லாமே இருக்கா? எல்லா ஃபேஸிங்குமே இருக்கு. ஓகே, கார்னர் பிளாட்ஸ்? கார்னர் பிளாட்டும் இருக்கு. சரி, இன் கேஸ் எனக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா ஒரே ஸ்டேஜ்ல வேணும், நான் வந்து அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸ் பண்ணி போறேன், இல்ல வேற ஏதோ ஒன்னு பண்ண போறேன்னா அதுவும் அவேலபிள்? தாராளமா இருக்கு. நிஜமாவா? சோ 4 ஃபேஸஸ்மே இருக்கு, கார்னர் பிளாட்ஸ்மே இருக்கு, 600ல இருந்தே இருக்கு. சோ நம்மளுக்கு லோ பட்ஜெட்டா இருக்கும் இல்ல ஹை பட்ஜெட்டா இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் இங்க அவைலபிளா இருக்கும். சரி, எங்க கஸ்டமருக்காக கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த வில்லங்க கிளியர் பண்றது, லோன் வாங்கி கொடுக்கறது, இல்ல அவங்க நாங்க பர்சனலா பாத்துக்கிறதுனால அதுக்கான சப்போர்ட் கொடுக்கறது, கொஞ்சம் நெகோசியேஷன் ஸ்லைட்டா ஏதாவது பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. தாராளமா மேடம். முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க முதல்ல என்கொயரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல கஸ்டமர் டீடைல்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நாங்க நேரா வீட்டுக்கே வரோம். வீட்டுக்கே வந்து ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க வரும், என்ன இருக்கும், என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, சுத்தி என்னென்ன இருக்குன்ற எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட சைட்டுக்கு வந்தாங்கனாலே போதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிளைண்ட் சைட்டை போய் பார்த்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றது ஒன்னா இருக்கும், உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். சோ அவங்க ஏமாந்து போயிடுறாங்க, அலையிறாங்க. இன்னைக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து வயசுல பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க. சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்டட் தான். நீங்க போன் அடிச்சு கூப்பிட்டீங்கன்னா போதும், வீட்டுக்கே வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே எங்களுடைய ஓன் கேப்லயே கூட்டிட்டு வந்து ஃப்ரீ சைட் விசிட் தான் காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்லயே கொண்டு போய் டிராப் பண்ணிடுவோம். சூப்பர் சார். அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஆட் மாதிரி சொல்லணும்னா என்ன தெரியுமா சொல்லணும்? போன் எடுங்க, கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வரும், டெலிவரி பண்றோன்ற மாதிரி தான். ஜஸ்ட் கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து ஃபுல் அம்யூனிட்டிஸ் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க டைரக்டா வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கம்மா, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, போன் பண்ணா நம்மள அங்க வர சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இவங்களே வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் டைரக்டா ஃப்ரீ சைட் விசிட் பண்றாங்களாமா. சோ இது நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் சண்டேஸ் வருவீங்களா? தாராளமா வந்துருவீங்க. ஓகே, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல யாரெல்லாம் வாங்க போறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், இடமுடன், வீடுடன். என்னங்க சார்? நன்றி மேடம். நன்றி.